ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு அக்டோபர் 1. நீ நான் காதல் சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ராகவ் வந்து வீட்டுக்கு வந்துடுறாருல. அப்போ எல்லாரும் ஆராத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகும்போது சுந்தரி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் யார் காரணம் உங்கள் மாமனார்கிட்ட நீயே கேளு அப்படின்னு சொல்லும்போது, அப்புறமா அபியோட அப்பா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. இந்த மாதிரி என் பொண்ணு தான் அவசரத்தில் ஏதோ தப்பு பண்ணிட்டா மன்னிச்சிருங்க அப்படின்னு. இப்போ பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படின்னா இல்லை, இது நமக்கு ஒரு பாடம் தான். அபி சொன்னாலும் ஆகாஷ் ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு முடிவெடுத்திருக்கணும். எல்லாமே இருக்கட்டும். இனிமே நம்ம இது எல்லாத்தையுமே ஒரு பாடமா நம்மளோட புரோட்டோகால் எல்லாத்தையும் நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாரி எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணி பாட்டி அனுப்பி விட்டுருந்தாங்க. இப்போ ரூம்ல போய் உட்காந்தோனே, ராகவுக்கு வந்து ஒண்ணு ஒண்ணா அபி எடுத்து எடுத்து குடுக்குறாங்க. வந்து பேசுறதுக்கு இது பண்றாங்க. சாரின்னு எழுதி வைக்கிறாங்க. ரெஸ்ட் ரூம் போகும்போது அந்த டோர்லாம் அப்புறமா கையில சாரின்னு எழுதி கேட்குறாங்க. காட்டுறாங்க. ஆனா ராகவ் எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. அப்ப ராகவ் மைண்ட் வைஸ்ல என்ன நினைக்கிறாருன்னா, இந்த மாரி "நீ தானே இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு என்ன வெளியில கொண்டு வந்த. அப்புறம் ஏன் சாரி கேட்குற?" அப்படின்னு நெனைக்கிறாரு. ஆனா வெளியில சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்ப அபி என்ன சொல்றாங்கன்னா, "நான் இவ்வளோ தூரம் கேட்கிறேன்ல, கொஞ்ச நாச்சும் என்ன மன்னிச்சுட்டேன்னு சொல்லலாம்ல." அப்படின்னோனே, இப்ப ராகவ் என்ன சொல்றாருன்னா, "நீ வந்து செஞ்சது மன்னிக்க முடியாத குற்றம்லாம் இல்ல. அதனால என்னால உன்ன மன்னிக்கவே முடியாது. தயவு செஞ்சு என் முகத்திலே முழிக்காதன்னோனே, நான் ஒண்ணும் உங்க மேல இருக்கிற பாசத்தினாலலாம் இத பண்ணவே இல்ல. நம்மளால தானே இந்த தப்பு நடந்துச்சுன்னு சொல்லி அதுக்காக தான் நான் இத செஞ்சேன். நாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமான்னோனே, அதெல்லாம் எனக்கு தெரியும்னோனே, அபி கேட்குறாங்க, "உங்களுக்கு என்ன தெரியும்?" அப்படிங்கிறாங்க. அப்போனே ராகவ் என்ன சொல்றாருன்னா, "அதான் நீ சொல்லிட்டல்ல பாசத்தினால செய்யலன்னு, அப்புறம் என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் பாட்டுக்கு போயிடுறாரு. இப்ப அபிக்கு வந்து அப்படியே கவலையிலே உட்காந்துருக்குறாங்க. பாட்டிட்ட எதனாச்சும் சொல்லிட்டு எங்கேயோ கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்க ஃபர்ஸ்ட்டு அனு வந்து அவங்களுக்கு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும்னு சொல்லி வீட்ல கேட்டுட்டு போறாங்க. இங்க அனுவும் ஆகாஷும் ஃபர்ஸ்ட்டு ரூம்ல பேசிட்டு இருக்காங்க. அவங்களும் இத பத்தியே ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இதனால ராகவுக்கும், அபிக்கும் சண்டை வந்துருமோ அப்படிங்கிற மாரி அனு பயப்படுறாங்க. ஆகாஷ் வந்து அப்படி வந்தா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. காலையில என்னாகுன்னா, அனு வந்து கிளாஸ் போணும்னு கிளம்புறாங்க. அபி வந்து வீட்டுக்கு போணும்னு சொல்லி கிளம்பி வராங்க. அப்புறமா பாட்டி வந்து சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க அபிய. அபி வந்து நான் கொஞ்ச நாள் அம்மா கூட போய் இருந்துட்டு வரேன்னு சொல்லி ரொம்ப இது பண்ணி கேட்கறனால, பாட்டி சரிம்மா உன்ன இதுக்கு மேல நான் கம்பல் பண்ணலன்னு சொல்லி அனுப்புறாங்க. இப்போ அவங்க அக்கா அஞ்சலி என்ன பண்றாங்கன்னா, கிருஷ்ணா கிட்ட அபிய கொண்டு போய் விட சொல்றாங்க. ஐயோ! இதுக்கு தானே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்டி சொல்லிட்டு அவருங்க ஜாலியா இது பண்றாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு தான் ப்ரொமோ சீன். அபிய வந்து கிருஷ்ணா கூட்டிட்டு போகும்போது, "என்ன உங்க 2 பேருக்கும் சண்டையான்னு?" கேட்குறாரு. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 சண்டை இருக்கும். நாங்க இன்னைக்கு அடிச்சுக்குவோம், நாளைக்கு சேர்ந்துக்குவோம் அப்படிங்கிற மாரி அபி சொல்றாங்க. கரெக்ட்டா வீட்ல கொண்டு வந்து விட்டோனே, நம்ம இவருக்கு வீட்டு அட்ரஸே சொல்லலையே! எப்படி கொண்டு வந்து வீட்ல விட்டாரு? ஒருவேள இவருக்கு வந்து பழசெல்லாம் ஞாபகம் இருக்குமோ, நடிக்கிறாரா இருக்குமோ அப்படிங்கிற மாரி அபிக்கு டவுட் வருது. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.